லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்போ இது அஷ்ட ஜனனம் தான். டிரைவர், நீங்க ஏர்போர்ட் போயிடுங்க. சரிங்க மேடம். மேடம், ஏன் ஏர்போர்ட் போக சொல்றீங்க? அபி வீட்டுக்கு போக வேண்டாமா? அபி விஷயத்தை இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. ஓகே மேடம். எப்படியோ தப்பிச்சிட்டோண்டா. கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் எங்கேயாவது போய் இந்த ஊரை விட்டே போய் தொலைஞ்சிடணும். அவ கண்ணில் பட்டோம் நம்மள உரிச்சு எடுத்துடுவா. முதல்ல வீட்டுக்கு போன உடனே ஏதாவது பஸ்ஸோ லாரியோ பிடிச்சு கண் காணாத இடத்துக்கு போயிடணும். யோ, எதுக்கு ஆட்டோ நிப்பாட்டின? அதான் காசு இருக்குன்னு சொன்னேன்ல. நான் நிப்பாட்டலமா, முன்னாடி பாருங்க. இந்த போலீஸ்காரி என்ன கண்டுபிடிச்சு வந்துட்டாலே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் செத்தேன். தப்பிச்சா ஓட பாக்குற. டிரைவர் மேடம், வண்டிய பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு. சரிங்க மேடம். தள்ளு. யாரு மேடம் அந்த பொண்ணு? இவ ஒரு அக்யூஸ்டியா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிளே அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு வந்து ஆட்டோல ஏறி இருக்கா. அக்யூஸ்ட் அந்த பொண்ணு. அறக்க பறக்க ஏறும் போதே நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்குன்னு. சரி, ஆட்டோ எடு. ஓகே மேடம். போலீஸே அடிச்சுட்டு தப்பிச்சு ஓட்டுற அளவுக்கு கொழுப்பு. ஸ்டேஷனுக்கு வா, உன் கொழுப்ப கரைக்கிறேன். என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க மேடம். நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்துதான் நான் தப்பிச்சு ஓடிட்டேன். மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். எனக்கு மங்கா யாருன்னே தெரியாது. சொன்ன பொய்ய என்னமா மெயின்டைன் பண்ற? ஏய், எங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு லோடம் கட்டுறேன். ஐயோ, கிளவி என்ன போட்டு விட்டுடுச்சு. இந்த போலீஸ்காரிக்கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது? ஐயோ, ஸ்டேஷன் போறதுக்குள்ள ஏதாவது தப்பிச்சாதான் உண்டு. ஏதாவது பண்ணடி சுந்தரி. ஆஹா, வண்டி நிக்குது. இப்பே தள்ளி விட்டு ஓடினாதான் உண்டு. தள்ளி விட்டு ஓடிடு. என்ன பண்ற?
பண்றா? ஏய் நல்ல வேலை மேடம். என்னையவே தள்ளி விட்டு கொல்ல பாக்குறியா? உனக்கு இருக்குடி. ஸ்டேஷனுக்கு வா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. யோ, வண்டியை சீக்கிரம் ஓட்டு. ஓகே மேடம். ஒழுங்கா உட்காரு. மேடம் விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம், இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் மேடம். ஆட்டோல இருந்து என்னையே தள்ளி விட பாக்குற? எவ்வளவு கிரிமினல் நீ! உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? பாடி உனக்கு இருக்கு. எங்க அம்மாவை வேற ஹாஸ்பிட்டல்ல போய் கொல்ல பாத்திருக்க. மேடம் 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 வலிக்குது மேடம். மங்காவுக்கு விஷம் ஊசி வேற போட பாத்திருக்க. ஆனா கேட்டா மங்கா யாருன்னே தெரியாதுன்னு நடிக்கிற. மேடம் 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 இல்ல மேடம், என்ன மாதிரியே இருக்க வேற யாரோ மேடம். வேற யாரோவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அது நீயா வேற யாருன்னு. மேடம் 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 வலிக்குது மேடம். சரிங்கண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. அண்ணே, நான் சொல்ற இடத்துக்கு போங்கண்ணே. ஓகே சார். நிறுத்துங்க. வெளியே வாடி. வா. வாடி. கான்ஸ்டபிள். எஸ் மேடம். ஒரு பெரிய லத்திய ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு லத்தி உடைய உடைய இவள அடிச்சு இவ யாரு, எதுக்கு அவ மங்காவை கொல்ல பார்த்தான்னு எல்லாத்தையுமே கக்க வைக்கணும். ஓகே மேடம். என்னையவே ஆட்டோல இருந்து தள்ளி விட்டு கொல்ல பாக்குறல. ஏய், இன்னைக்கு உனக்கு போலீஸ் அடினா என்னன்னு காமிக்கிறேன். ஜான்சி மேடம், சொல்லுங்க மேடம். சஞ்சீவ், இவ்வளவு நாளா ஆசிரமத்துல வச்சு அபி பாத்துக்கிட்ட குழந்தை உங்களோட பாப்பாதான். தெரியும் மேடம். மங்கா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. மங்க நல்லா இருக்காங்களா? மங்கா நல்லா ஆயிட்டாங்க மேடம். என் பாப்பா ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அவன் எங்க போனான்னு தான் தெரியல. சஞ்சீவ், உங்க பாப்பாவை கடத்திட்டு போனவன் எங்க போயிருக்கான்றது எனக்கு தெரியும். எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க மேடம். இப்பதான் அபி வாக்கி டாக்கில பேசினாங்க. எனக்கு பாப்பா நான் உயிர் சார். சஞ்சீவ், உங்க பாப்பாவை கடத்தினவன் 2 கான்ஸ்டபிள்ஸ் அடிச்சு போட்டுட்டு மடிப்பாக்கத்துல ஆட்டோல போயிட்டு இருக்கானா. ஆட்டோ நம்பர் TN07AQ1473. இந்த டீட்டெயிலை வச்சு எப்படியாவது உங்க பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் சஞ்சீவ். மேடம், இது போதும் மேடம். நான் பாத்துக்கிறேன். என் பாப்பாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது. தேங்க்யூ. அண்ணனே, கொஞ்சம் ரைட்ல போங்க. சரிம்மா. என்ன சஞ்சீவ் ரூட் தெரிஞ்ச மாதிரி மந்திரவாதி குடில் கிட்ட போறானே. போற போக்க பார்த்தா சஞ்சீவ் மந்திரவாதி குடிலுக்கு போய் ஏவல் அடிச்சு போட்டு அவன் குழந்தைய காப்பாத்திருவானோ? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. இப்ப என்ன பண்றது? சரி, ஸ்ரீஜாவுக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்கலாம். ஐயோ, இந்த ஸ்ரீஜாவுக்கு வேற ஃபோன் போக மாட்டேங்குதே. ஏமா, இப்ப எங்கதாம்மா போகணும் உனக்கு?
எங்கன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் ஐயா. முன்னாடி போற ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போங்களேன் ப்ளீஸ். அந்த ஆட்டோல உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போறாங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குயா? நான் சொல்றத செய். அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ. அச்சோ, நட்சத்திரம் மறைய போற நேரம் வேற நெருங்க போகுதே. ஐயோ, அந்த அணு வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. அபி குழந்தைய பலி கொடுக்கிற நேரமா பார்த்து அந்த அணு வேற வந்து தொலைச்சிடக்கூடாது. அப்படி வந்து தொலைஞ்சா அவ்வளவுதான், என் சோலி முடிஞ்சு போச்சு. நானும் ஸ்ரீஜாவும் நாங்களே போய் பெணக்குழியில படுத்துக்க வேண்டியதுதான். ஏமா முன்னாடி போற ஆட்டோ அப்படி எங்கதாம்மா போகுது? எவ்வளவு நேரம் தாம்மா ஃபாலோ பண்றது? எனக்கு பசிக்குதுமா. உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் சாப்பிடணும். அவன் இங்க உயிர் பயத்துல இருக்கா. உனக்கு சோறு கேக்குதா? பேசாம அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போயா. என்னது உயிர் பயமா? என்ன உயிர் பயம்? ஐயோ, இவங்கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேனா? ஊருக்கு போனோம் தான் சொன்னேன் நானு. ஏன் ஆட்டோ நிறுத்தின? அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போ. ஃபாலோ பண்றத அப்புறம் பண்ணிக்கலாம். எனக்கு உன் மேல என்னமோ டவுட்டாவே இருக்கு. ஏன் மேல டவுட்டா? என்ன டவுட்டு? போற இடம் தெரியல, முன்னாடி போன ஆட்டோவை ஃபாலோ பண்ண சொல்ற, உயிர் பயம்னு வேற சொல்ற. நீ தப்பான ஆளா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ, கரெக்டா சொல்றானே. ஆஹா, இனி ஆட்டோ ஒரு இன்ச்சு நகராது. நீ வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்க. என்னது வேற ஆட்டோ பிடிச்சு போறதா? ஏய், நீ என்ன விளையாடுறியா? அவனை நீ மட்டும் இப்ப ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவனை நான் சொல்ற இடத்துக்கு நீ ஃபாலோ பண்ணல, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். என்ன என்னையவே மிரட்டுறியா? காட்டினா பேந்துருவ தெரியல. ஐயோ, என்ன அடிக்க வரா? பேசாம நம்ம வேற ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். சஞ்சீவை ஃபாலோ பண்ண முடியாதே, இப்ப என்ன பண்றது? என்ன சந்தோஷ், உங்க அம்மா கோவிலுக்கு போனவளை இன்னும் காணோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்கப்பா. அப்பா, ஆட்டோ சவுண்ட் கேக்குது. அம்மா வந்திருக்காங்க போல. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சந்தோஷ், உங்க அம்மா ரொம்ப புத்திசாலி. நம்மளோட நடவடிக்கையில சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. அபி, சஞ்சு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து அவங்க இங்க வாழணும்னு நினைக்கிற சீதாவுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜா பண்ண சூழ்ச்சியால இந்த வீடு கடனாகி நாம இந்த வீட்டை விட்டு காலி பண்ற சூழ்நிலையில இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது. சரிப்பா. என்னங்க, என்ன நடக்குது இங்க? சொல்லுங்க, என்ன நடக்குது இங்க? அது ஒண்ணு நடக்கலை சீதா. ஒண்ணு நடக்காமலையா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வீட்ல இருக்கீங்க? இல்ல, சந்தோஷ் வீட்ல இருக்கான்ல, அதான் கேட்டேன். சந்தோஷ், நீ ஆபீஸ்க்கு போலையா? ஏன்பா வீட்ல இருக்க? ஒரு முக்கியமான ஃபைலை வீட்ல மறந்து வச்சுட்டேன். அதை எடுத்துட்டு போக தான் திரும்ப வந்தேன். அப்படியா? இன்னைக்கு கோவில்ல எப்பவும் போல சாமி கிட்ட அபியும் சஞ்சீவும் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியலங்க, என் வேண்டுதல அந்த சாமி கேட்ட மாதிரி எனக்குள்ள திடீர்னு ஒரு சந்தோஷம்.
எனக்கு அபியும் சஞ்சீவும் சீக்கிரம் இந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சீதா, நாமளே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போற விஷயம் தெரியாம நீ அபி சஞ்சு இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்னு சந்தோஷப்படுற. நான் காலையில வரும்பொழுது நீங்களே உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிருங்க. இல்லனா நாங்களே உங்களை காலி பண்ண வேண்டியது இருக்கும். அம்மா கண்ணில் மட்டும் இந்த சம்மன் பற்றக்கூடாது. மேடம், நான் சுந்தரி மேடமுடைய வக்கீல். நமக்கு வக்கீலா? நமக்கு யார் அனுப்பியிருப்பா? சுந்தரி மேடமா? யார் சுந்தரி மேடம்? இதோ நிக்கிறாங்களே, இவங்க தான் சுந்தரி மேடம். இந்த மேடம் பேரு தான் சுந்தரியா? இருக்கட்டும் இருக்கட்டும். மேடம், சுந்தரி மேடம் எதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. மேடம், நான் வக்கீல், கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க. சொல்லணுமா? உங்க சுந்தரி மேடம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஒரு பொண்ணை கொல்ல பாத்திருக்கா. சாட்சி இருக்கா? இருக்கு. ஒண்ணுக்கு 2 சாட்சி இருக்கு. சாட்சி இருந்தா கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. கோர்ட்ல என் கிளையண்ட்டுக்கு தண்டனை கொடுக்கட்டும். அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம இப்படி ரிமாண்ட்ல வச்சிருக்கீங்க. ஹலோ ஹலோ, உங்க சுந்தரி மேடம் இதோட 3 தடவை ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க பாத்திருக்காங்க. இவங்களை விரட்டி பிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு வேலையா இருக்கு. அப்புறம் எங்க இருந்து நாங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறது? இன்னைக்கு உங்க சுந்தரி மேடத்தை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சுட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க சொல்றத பார்த்தா என் கிளையண்ட் அடிப்பீங்க போல இருக்கு. சேச்சே, அப்படியெல்லாம் பண்ணுவேனா சார்? லாடம் கட்ட போறேன். மேடம், ஒரு வக்கீல் நான் இருக்கும்போதே என் கிளையண்ட் அடிப்பேன்னு சொல்றீங்க. நான் கமிஷனர் கிட்ட பேசுவேன். போங்க மேடம், நீங்க போங்க மேடம். நான் என் கிளையண்ட் கிட்ட பேசணும். சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. அம்மா, என்னப்பா? அப்பா பசிக்குதுன்னு சொன்னாரு. ஐயோ, மறந்துட்டேன் பாரு. ஒரு 2 நிமிஷங்க, உடனே ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வரேன். பா, இது என்னன்னு தெரியுதாப்பா? என்னதுப்பா? இது அந்த வக்கீல் கொண்டு வந்த சம்மன்பா. இத மட்டும் அம்மா பார்த்திருந்தா அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். நல்ல வேலை அம்மா பார்க்கல. அந்த வக்கீல் பண்ண வேலையை பாத்தீங்களா? சத்தம் இல்லாம சம்மனை கொண்டு வந்து நடு வீட்லயே வந்து வச்சுட்டு போயிட்டான். சரி, உங்க அம்மா அதை பாத்திர போறா. அது அவளுக்கு தெரியாம எங்கேயாவது மறைச்சு வைப்போ. சரிப்பா. ஐயோ மா, நீ முதல்ல வண்டியில இருந்து இறங்குறியா? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாம நீ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய். என்னது? யாரா? நானும் தெரியாம தான் கேக்குறேன். ரொம்ப நேரமா நான் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீ யாரு சொல்லு பாப்போம். அது நான் கமிஷனரோட சம்மந்தி, தெரியுமா?
என்கிட்ட தகராறு பண்ண நான் உன்னை ஜெயில போட்டுருவேன். உருட்டு ஏங்கிட்ட உருட்டுறியா? என்ன உருட்டு கிருட்டுங்கிறா? கமிஷனர் வீட்டுல தான் என் பொண்டாட்டியே வேலை பாக்குறா. கமிஷனர் சம்பந்தியே எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி சம்பந்தியான? ஐயோ மாட்டிக்கிட்டோமா? இறங்குமா முதல்ல வண்டியை விட்டு. சார் ஒரு அவசரம், அதான் போய் சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி போன ஆட்டோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏய் இறங்குன்ற. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தரேங்க. நிஜமாவா? சத்தியமா? உங்க மேல சத்தியமா? இல்ல ஏன் மேல சத்தியமா. சரிமா சரிமா. எப்படிமா போகணும்? ஆட்டோவை நிறுத்தி என்கிட்ட சண்டை போட்டுட்டு சஞ்சீவ் வேற மிஸ் பண்ணிட்டு இப்ப எங்க போகணும்னு வேற என்கிட்ட கேக்குறான் கடங்காரன். நேரா போயா. சரிமா சரிமா சரிமா. 10,000 கொடுத்துருவேலமா? கொடுத்துருவேன். சரிமா சரி.